கட்டிட வேலைகள் முடிவடைந்து தல உள் அலங்கார வேலைகள் துரிதகதியில் நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கம் போல நமது நரக அடிமைகள் தானே அந்த கட்டிட அமைப்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறார்கள்? ஆமண்ணா. ஒப்பந்த அடிமைகள் ஒழுங்காக வேலை செய்கிறார்களா? இப்படிப்பட்ட சொர்க்கபுரியில் வாழ நாம் புண்ணியம் செய்யாமல் தவற விட்டு விட்டோமே என்று ஏங்கியபடியே வேலை செய்கிறார்கள் மன்னா. அப்படியா? சொர்க்கபுரி சக்கரவர்த்திக்கு கோடி வணக்கங்கள். சபை நடவடிக்கையில் குறுக்கிடும் அளவுக்கு பூத உலக பிரமுகருக்கு என்ன அவசரமோ? மாமன்னர் மன்னிக்க வேண்டும். நம் அரசபுரி வாசலில் தங்களின் அனுமதிக்காக எங்கள் பூதகுல இளவரசர் மூசாவின் ஆன்மா நெடுநேரமாக காத்திருக்கிறது மன்னா. பூதகுல இளவரசர் மூசாவிற்கு இன்னும் விதி முடியவில்லையே? விதிப்படி வர அவர் இங்கே வசிக்க வரவில்லை. வேற என்ன காரணம்? அவர் அவருடைய முன்னோர்களை சந்திக்க வேண்டுமாம். அதனால்தான் மந்திரத்தால் அவர் அவருடைய உடலை பிரிந்து ஆன்மாவாக வந்திருக்கிறார். வித்தியாசமான விண்ணப்பம். விதிவிலக்கு அளிக்கிறேன். யாரெங்கே? வாயிலில் காத்திருக்கும் பூதகுல இளவரசனை சகல மரியாதையுடன் உள்ளே அழைத்து வாருங்கள். கருணை வடிவே, ஆயுள் முடியாத ஒரு ஆன்மாவை நமது உலகத்திற்குள் அனுமதிப்பதென்பது நமது உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து நடைபெறாத ஒரு காரியம். மந்திரத்தால் ஆன்மாவை பிரித்து எடுத்துக்கொண்டு மூசா நமது உலக வாயில் வந்திருப்பது கூட இதுவரை இங்கு நடைபெறாத காரியம்தானே. அவனது நெறிபிறலா நல்வாழ்க்கை, நற்செயல்கள், புண்ணிய காரியங்கள் இவை அனைத்தும் நமது உலகத்திற்குள் பட்டியலில் இடம்பெற்று வருகிறது. ஆகவேதான் மூசாவிற்கு நான் சிறப்பு அனுமதி அளிக்கிறேன். மூசாவின் ஆன்மா நமது உலகத்திற்குள் வரலாம். தங்கள் முயற்சி வெற்றி அடைந்து விட்டது இளவரசே. அரசர் அனுமதி அளித்து விட்டார். உள்ளே வாருங்கள் இளவரசே. இதோ வருகிறேன். வாருங்கள். தர்ம நெறிகளின் தலைவன் சொர்க்கபுரி அரசருக்கு பூத உலக இளவரசன் மூசாவின் தாழ்மையான வணக்கம். மனம் மகிழ்ந்தேன் மூசா. இங்கு வந்த காரணம்? நான் என் தாத்தாவை விளக்கிலிருந்து விடுவிக்கும் யுக்தியை தெரிந்து கொள்ள என்னுடைய முன்னோர்களை சந்திக்க வந்துள்ளேன் மன்னா. அதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும். அலாவுதீனுக்கு என்ன ஆயிற்று? எம் குல எதிரியும் இன்று எம்மையே ஆண்டு கொண்டிருக்கும் லீயால் என்னுடைய தாத்தா அற்புத விளக்கினுள் மீளா சிறைப்பட்டு விட்டார். அவரை மீட்கும் யுக்தி இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் குல முன்னோர்களுக்குத்தான் தெரியும். எனவே அவர்களை சந்தித்து அந்த யுக்தியை அறிந்து கொள்ளத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் மன்னா. வேதனையாக இருக்கிறது. அதே சமயத்தில் நீ உன் தாத்தாவுக்காக செய்த ஆன்ம தியாகம் பெருமையாகவும் இருக்கிறது. சரி, சற்றே ஓய்விடு. நான் அவர்களை சந்திக்க வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறேன். மிக்க நன்றி மாமன்னா. அதுவரை நான் காத்திருக்கிறேன். மூசாவோட உடலை இப்படியே போட்டு வைக்காம ஏதாவது அமிலத்துல போட்டு வச்சா உடம்பு கெடாம இருக்குமே. சொர்க்குலோகம் போன மூசா முன்னோர்களை சந்திச்சுட்டு எந்த நேரம் வேணாலும் இங்க வரலாம். அதனால அப்படிலாம் அமிலத்துல வைக்க முடியாது. மூசா உடலை எந்தவித ஆபத்தும் இல்லாம இங்கேயே வச்சு பாதுகாத்தாலே போதும். ஏன் பாட்டி கவலைப்படுறீங்க? நாம சுத்தி இவ்வளவு பேர் இருக்கும் போது அந்த லீ இல்ல ஒரு ஈ கூட மூசா உடல் மேல உட்கார முடியாது. கவலைப்படாதீங்க. இப்பதான்டா நீ கரெக்டா பேசியிருக்க. இது ஒரு அமெரிக்கா மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ் பென்டகன். இதுக்குள்ள கொண்டு வந்து பணத்தை வச்சுட்டா யாராலையும் நுழைய முடியாதா? போக்கத்தவங்க. நீங்க கொண்டு போய் மூசா உடலை எங்க மறைச்சு வச்சாலும் இந்த லீ அதை கண்டுபிடிச்சிடுவான், வருவான், உடலை கைப்பற்றுவான். முட்டாள் பூதங்களே, இப்போ பாருங்க. படையர்களே, மந்திர புகையை சுவாசித்து விரைந்து மயக்கம் அடையுங்கள். நான் மூசாவின் உடலை கைப்பற்ற வேண்டும்.
எதுக்கு சிவன் ஃபேக்டரி வச்சிருக்க இவ்வளவு புகை வருது? அட நீங்க வேற கிண்டல் பண்ணாதீங்க சிலா, அது என்ன புகைன்னு தெரியலையே. வாங்க 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 வாங்க. இது சாதாரண புகை இல்ல, மயக்க புகை. சண்டால லீ அனுப்புற மந்திர புகை. ஏதோ விபரீதம் நடக்க போகுது. இனிமே மூசா உடலை இங்க வச்சிருக்க கூடாது. மூசா மூசா மங்கி, குருவே, இந்நேரம் எல்லாரும் மயங்கியிருப்பாங்க. வா, மூசாவின் உடலை கைப்பற்றுவோம். மங்கி மங்கி, எங்கடா மூசாவின் உடலு? தெரியலையே. மறுபடியும் அந்த ஆயிஷா நமக்கு அல்வா கொடுத்துட்டாளடா. அவளை விட மாட்டேன். ஆயிஷா, பேரனின் சடலத்தை எடுத்துக்கொண்டு பறந்து செல்கிறாயா? இதோ நானும் வருகிறேன். பாவி, வானத்திலேயே விடாம துரத்திட்டு வரானே. இப்ப நான் என்ன பண்றது? என்ன பண்றது? ஆயிஷா, எந்த பேரனை நட்சத்திரமா நினைத்தாயோ அவன் இப்போ எரி நட்சத்திரமாக போகிறான். ஆரம்பிச்சாயா? ஆரம்பிச்சாயா? டேலி, உன்னை ஜெயிக்கிற விடவே மாட்டேன்டா. என்ன பண்ணாலும் மூசாவின் உடலை எரிக்காமல் விட மாட்டேன் ஆயிஷா. ஐயோ, அந்த சண்டான வலை வீசி ஜெயிக்க பாக்குறானே. பறந்துகிட்டே ஜெயிக்கிறது கஷ்டமாச்சு. அல்லாஹ், அல்லாஹ், நீதான் என் பேர மூசாவையும் என்னையும் காப்பாத்தணும். நீ என்ன செய்தாலும் எங்கே சென்றாலும் உன்னை விடப்போவதில்லை ஆயிஷா. உள்ளேயே உன் பேரனின் கதையை முடிக்கிறேன் ஆயிஷா. ஆயிஷா, தர்காவுக்குள்ள புகுந்து தப்பிச்சிட்டியா? உன்னை எப்படி வெளியே கொண்டுட்டு வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வரேன்.
பண்ணிட்டானே, மந்திர புகை போட்டு மண்ணகவை வச்சுட்டானே. ஐயோ ஐயோ, மூசாவை காணும், அம்பாவை காணுமே, உலகார பாவை நீ கொண்டு போயிட்டானா? நான் என்ன செய்வேன்? ஐயோ கடவுளே கடவுளே, ஐயோ ஏ நானே எந்திரி எந்திரி எந்திரி, ஏமாயா எந்திரியா, எந்திரியா எந்திரியா, ஏங்க என்னங்க ஆச்சு? அங்க மூசாவை காணும், அம்பாவை காணும், அந்த உலகார பாவை நீ கொண்டு போயிட்டாங்க. நாம மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு காரணம் அந்த லீ விட்ட மந்திர புகையா? நீ முட்டாளியா? இன்னும் உனக்கு சந்தேகம் தெரியலையா? இவர்கிட்ட விளக்கிட்டு இருக்க நேரம் இல்லங்க. வாங்க, மாய கண்ணாடியில் அத்தையும் மூசாவும் எங்க இருக்காங்க பாப்போம். வாங்க சீக்கிரம் வாங்க. இருங்க இருங்க, நானே வரேன். 3 பேர் போக கூடாது மொக்க. குருவே, அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு குருவே? ஏங்க அங்க எங்க போறீங்க? இங்க வாங்க. ஏன் மாயக்கண்ணாடி பக்கதான்? ஐயோ கடவுளே, இந்த பூதத்தை கட்டிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த ஜென்மத்திலேயாவது அறிவுள்ள புருஷனை கொடுங்க. ஆமா, மாய கண்ணாடி மேல எங்க இருக்கு? பின்ன எங்க இருக்க? பூஜை ரூமுக்கு வர வச்சு பாத்துமே, மறந்துட்டீங்களா? அது பாக்கிறதுக்கு இன்னொன்னு மாய கண்ணாடி வேணுமா? ஐயோ பதட்டத்தால சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு, அதுக்கு ஏன் இப்படி புலம்புற? சரி வா. முக்காலத்தை முத்தாக தனக்குள் பதிய வைத்திருக்க மாய கண்ணாடியே, மாயா வீட்டில் நடந்த கலைபரம் எல்லாம் உனக்குள் பதிய வைத்திருப்பாய். அந்த கலைபரத்தில் நாங்கள் மயக்கமடைந்து விழுந்த பிறகு கண்ணாடிட்டு என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? மாய கண்ணாடியே, அத்தையும் மூசாவும் எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்க, அத முதல்ல காட்டு. கடவுளே, அத்தையும் மூசாவும் இருக்கிற இடத்த காட்டிட்டு எங்க உடனடியா நம்ம தர்காக்கு போனோம். கிளம்பு போலாம். வாங்க. வா. ஐயா, உடம்பு சரியில்லாம ஒரு சின்ன பையனோட ஒரு அம்மா இங்க இருக்காங்களா? ஓ அவங்களா? உள்ள இருக்காங்க, போய் பாருங்க. போங்க. அம்மா அம்மா, மூசா, யாரும் சத்தம் போட்டு கலாட்டா பண்ணாதீங்க. மூசாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அனுமதி வாங்கித்தான் இங்கே படுக்க வச்சிருக்கேன். நாங்களும் அப்படி சொல்லி கேட்டுதாம்மா இங்க வந்தோம். அத்தை, மாய வீட்டுல நாங்க மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் என்னத்த நடந்துச்சு? நீங்கள்லாம் மயங்கி விழுந்த உடனே அந்த சண்டான லீ அனுப்பின மயக்க போகதான்னு தெரிஞ்சுக்கிட்டு மூசாவை தூக்கிக்கிட்டு வெளியே வந்து பறக்க ஆரம்பிச்சேன். அப்பவும் அந்த லீ என்ன விடல, பின்னாடியே பறந்து வந்து என்ன தாக்க ஆரம்பிச்சான். எப்படியோ அதை தடுத்து நான் மூசாவோட இங்க வந்து சேர்ந்துட்டேன். உள்ள வர முடியாம சண்டாளன் லீ திரும்பி போயிட்டான். தீய சக்தியான அந்த லீ உள்ள வர முடியாம திரும்பி போயிட்டான்னா அது காரணம் இந்த தர்கா தான். மூசாவோட ஆன்மா திரும்பி வர வரைக்கும் நமக்கு பாதுகாப்பான இடம் இதுதாம்மா. ஆமா, அப்படி முடிவு பண்ணித்தான் நான் இங்கேயே இருந்துட்டேன். அத்தை, நாமெல்லாம் இங்கேயே இருந்துடலாம் அத்தை. மூசாவோட ஆன்மா திரும்பி வந்து அவன் உடம்புல சேர்ற வரைக்கும் அந்த ஆண்டவன் தான் இவன் உடம்ப காப்பாற்றணும்.